டிஆர்ஜி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்க இருப்பது இது எங்க நேரத்தில் அறிந்தும் அறியாமலும். பள்ளி கல்லூரி பருவத்தை கடந்த பிறகுதான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் போதே தெரிஞ்சிருந்தா இல்ல காலேஜ் படிக்கும் போதே தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு நான் எங்கேயோ இருப்பேன்னு பெருமை பேசுவோம், கவலைப்படுவோம். அதெல்லாம் என்னென்ன விஷயம்னு பகிர வர்றாரு எஸ் சதீஷ் அவர்கள். பொதுவா வாழ்க்கைன்னா ஒரு வட்டம்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை எப்பயாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அப்படி அவங்க சொல்றதுக்கு ரெண்டு விஷயம் காரணங்க. முதல் விஷயம், நாம என்ன செய்யறோமோ அதே தான் நமக்கு திரும்பி கிடைக்கும். ரெண்டாவது விஷயம், நம்ம வாழ்க்கை எங்க தொடங்குமோ அங்கே தாங்க வந்து முடியும். இந்த ரெண்டுமே நீங்க கேள்விப்பட்ட விஷயமா இருந்தாலும் நிதர்சனமான உண்மை. அது என்னன்னா படிப்பு தாங்க. இன்னைக்கு எல்லாருமே படிக்கிறோம். ஆனா ஏன் படிக்கிறோம், எதை படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம்னு தெரியாம படிக்கிறோம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு பாட்டுல வைரமுத்து அவர்கள் சொல்லியிருப்பாங்க, மனுஷன் வாழ்க்கையை 8 பிரிச்சுக்கொண்டு. ஆனா என்ன பொறுத்தவரை ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கை 6ல இருந்து 12 வரதான். என்ன புரியலையா? அதாவது நீங்க 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரை என்ன படிக்கிறீங்களோ அந்த விஷயம்தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னவா மாற போறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணது. இன்னைக்கு நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு போனாலும் அங்க கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே இந்த 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரை நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதுதான். அது யூபிஎஸ்சி எக்ஸாமா இருக்கலாம், டிஎன்பிஎஸ்சி, நீட் எக்ஸாம்ஸ், ஜேஇஇ, டெட், இப்படி எந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க போனாலும் அந்த எக்ஸாம்ஸுக்கு கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் எல்லாமே இந்த 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரை. அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம். நாம என்ன செய்யறோமோ அதை திருந்த செய்யணும். இன்னைக்கு ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல காலேஜ் போயிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க இந்த 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரை என்ன நீங்க படிக்கிறீங்களோ அதை தான் மறுபடியும் அவங்க படிப்பாங்க. நீங்க இப்ப படிக்கிறத அடுத்த கிளாஸுக்கு பாஸ் பண்ணி போகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் படிக்காதீங்க. நீங்க படிக்கிறத உங்க வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி படிங்க. நீங்க படிக்கிறது எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் உங்க வாழ்க்கைக்கு தொடர்பு படுத்தி படிங்க. இப்படி படிச்சா கண்டிப்பா நீங்க நினைச்சதை அடையலாம். இல்லனா நீங்களும் உங்களோட அடுத்த ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்ட போய் இங்கிலீஷ் புக்கு கொடு, சயின்ஸ் புக்கு கொடுன்னு போய் நிப்பீங்க. அன்னைக்கு உங்க அப்பா அம்மா படிக்கிறப்போ அவங்கள்ட்ட இல்லாத ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு உங்கள்ட்ட இருக்குங்க. உன் வாழ்க்கை உன் கையில்.